வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸ்ஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் நம்பர் தான் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் நம்ம எந்தளவுக்கு ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன அறிக்கா பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பருக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து வின்னிங் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 487 அப்படின்றது தான் வந்து இன்றைக்கான வின்னிங் ரிசல்ட். ஓகேங்களா? ஸோ 48 அப்படின்றத வந்து ஏற்கனவே நம்ம வந்து போன வாரம் வந்து 48 வந்து பிசியில் வந்து கொடுத்துருப்போம். அன்றைக்கி வந்து ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 547 அப்படின்ற நம்பர் தான் வந்து வின்னிங் ரிசல்ட்டு. நம்ம வந்து 48 வந்து பிசியில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 48 வந்து கேமில் ஏபியில் வந்து அடித்து 487 அப்படின்னு சொல்லி இன்றைக்கான வின்னிங் ரிசல்ட்டை வந்து அடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த ரிசல்ட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 48, அதாவது போன மாதம் வந்து 47க்கு ஒரு 48 அடிப்பான் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து போன மாதம் வந்து போன புதன்கிழமைக்கான கெஸ்ஸிங் வந்து 848 அப்படின்ற நம்பர் வந்து பிசியில் வந்து கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த 848 அப்படின்னும் போது 48 கண்டிப்பாக வந்து கேமில் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபாலோஅப்பில் வந்து கொடுத்துருந்தோம். அதே மாதிரியே வந்து இன்றைக்கி ரிசல்ட்டை வந்து 487 அப்படின்ற நம்பரை வந்து பிசியில் வந்து 87 அப்படின்னு சொல்லி அடித்து ஏபியில் வந்து 48 அப்படின்னு சொல்லி அடித்து கேமை வந்து இன்றைக்கி தொடங்கி வச்சுருக்கான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பேசிஸில் நம்ம நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங்க்கு என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். உங்களுக்கு நான் சொல்கிற ட்ரிக்ஸும் வந்து பேட்டர்னும் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்கோட பேட்டர்னை வந்து பார்க்கலாம். நாளைக்கான கெஸ்ஸிங் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கான். ஓகேங்களா? ஸோ நேற்றுமே வந்து அந்த பேட்டர்னை தான் வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நேற்று சரி இந்த நம்பரை வந்து ஏற்கனவே வந்து 57 வந்து முடிச்சிட்டான். ஸோ அதனால் வந்து 57 எடுக்க மாட்டான். ஆனால் அதோட பவர் நம்பரை வந்து கொடுப்பான் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து 15 வந்து பிசியில் வந்து கொடுத்துருந்தோம். ஆனால் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா 57 பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 857 வந்து பிசி 57, ஏசி 57. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஏபியுமே ஒரு 57. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா போன வாரம் தந்த இந்த 47 வந்து கரெக்டாக வந்து ஏபியிலேருந்து ஏசி 47 அப்படின்னு சொல்லி இன்றைக்கி 487 அப்படின்னு சொல்லி கேமை வந்து முடிச்சிருப்பான். ஓகேங்களா? ஸோ இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து ஏபி சேமு, அதே மாதிரி 57 வந்து 3 நாளாக சேமாக எடுத்து அடிச்சிருக்கான். அதே மாதிரி இன்னைக்கு வந்த ரிசல்ட்டும் வந்து 47 வந்து கரெக்டாக வந்து பிசியில் வந்து 87 அப்படின்னு சொல்லி ஏசி 87, இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசி 87. ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு இங்கே என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏசி வந்து 57, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபி வந்து 57, ஏசி வந்து 47. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 85 வந்து ஏபி, 86 வந்து பிசி, 54 ஏபி, 64 பிசி. ஓகேங்களா? ஸோ அந்த பேட்டர்னில் நமக்கு நாளைக்கு சேம் அதே பேட்டர்னில் வந்து ஃபாலோ ஆகுது அப்படின்னா நமக்கு ஒரு வேளை இந்த பேட்டர்ன் வந்து கொடுக்கறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து நாளைக்கு ஒரு வேளை நமக்கு இந்த ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபி ஏசி, அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஏபி பிசி, அதுக்கு அடுத்து ஏபி பிசி. ஸோ கண்டிப்பாக வந்து நாளைக்கு ஒரு வேளை ஏன்னா 2 பேட்டர்னுமே நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏபி எடுக்கிறான் அப்படின்னா ஏபியை வந்து ஒரு வேளை வந்து ஒரு நம்பரை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏபி எடுக்கும்போது ஏசியில் வைக்கும்போது ஒரு நம்பர் லெஸ் பண்ணியிருக்கான். அதாவது 57க்கு 47 அப்படின்னு சொல்லி வச்சுருப்பான். அதுக்கு அடுத்து 55 எடுக்கும்போது ஒரு நம்பரை வந்து ப்ளஸ் பண்ணி 86, இங்கே 54 வைக்கும்போதும் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணியிருப்பான் 64. ஸோ கண்டிப்பாக வந்து நாளைக்கு 48 அடிக்கிறான் அப்படின்னா ஒரு நம்பர் லெஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படி லெஸ் பண்ணுறான் அப்படின்னா நமக்கு 48க்கு ஒரு 38 வந்து ஏசியில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஏசியில் நாளைக்கு 38 அப்படின்னு சொல்லி நமக்கு நாளைக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா முன்னாடி ஃபாலோ பண்ணியிருக்க பேட்டர்னை படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஏபி எல்லாமே வந்து ப்ளஸ் பண்ணியிருக்கிறதுனால நாளைக்கு மைனஸ் பண்ணுறதுக்கு ஒரு நம்பரை குறைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நமக்கு போன வாட்டி எப்படி வந்து 47க்கு ஒரு 48 மிஸ் ஆச்சோ, 48 வந்து கேமில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். அது எப்படி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்குமே வந்து 48 வந்து ஏபியில் வந்து கொடுத்துருக்கான். ஸோ அந்த ஒரு பேட்டர்னில் நம்ம அழகாக வந்து இன்றைக்கி இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி நமக்கு வந்து ஏசியில் வந்து ஒரு 38 38 ஏசியில் வருது அப்படின்னா நமக்கு வந்து பி போர்டு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே வந்து என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா 57 எடுக்கும்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 500
அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 427 ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து 57 இங்கே 47 சி போர்டை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஏ போர்டில் வந்து வச்சுட்டான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 85 86 ஸோ வந்து சி போர்டு ஏ போர்டில் வச்சு அடிச்சிட்டோம் ஓகேங்களா. ஸோ 85க்கு ஒரு 86 ஓகேங்களா. ஸோ சி போர்டு வந்து ஏ போர்டில் வச்சு அடிச்சிட்டான் ஓகேங்களா. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் பி போர்டு சிலேருந்து பி போர்டுக்கு வச்சு சேமாக வந்து அடிச்சிருக்கான் ஓகேங்களா. ஸோ அதைப்படி பார்த்தீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா 54 ஸோ 64 இந்த 54 64 அடிக்கும்போது ஏ போர்டை வந்து பவர் நம்பராக மாற்றி சி போர்டு வந்து 54 ஒரு 54க்கு ஒரு 64 ஏ போர்டை வந்து பவர் நம்பர் மாற்றி 064 அப்படின்னு சொல்லி வச்சுட்டான். ஸோ நாளைக்கு ஒரு வேளை நமக்கு நம்ம 48 அப்படின்றத வந்து 38 வந்து ஏசியில் வந்து வச்சுருக்கோம். ஸோ ஏசி 38 அப்படின்னா நமக்கு சி போர்டை வந்து பி போர்டில் வச்சுட்டான் சேமாக வைக்கிறான் அப்படின்னா 378 அப்படின்ற நம்பர் வந்து வரும். 378 அப்படின்றது வந்து நாளைக்கு நமக்கு சி போர்டு வந்து சரி பிசி போர்டு வந்து 78 ஏபி போர்டு வந்து 37 ஓகேங்களா. ஸோ இதை வந்து 378 அப்படின்ற நம்பர் வந்து நாளைக்கு ஃபுல்லாக ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு வேளை வந்து நம்ம 38 வந்து ஏசியில் இல்லாமல் பிசியில் வந்து 38 வைக்கிறான் அப்படின்னா, ஏன்னா நமக்கு வந்து 2 டைப்புமே வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எப்படி எடுத்தாலுமே ஏன்னா 2 டைப்புமே சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் 2 டைப் மாலுமே வந்து உங்களுக்கு சொல்கிறேன். பிசியில் 38 ஏன்னா ஃபஸ்ட் நம்ம வந்து ஏசியில் வந்து 38 எடுத்தோம், பிசியில் வந்து 38 எடுக்கிறோம் அப்படின்னா ஏ போர்டு வந்து 2 இல்லைன்னா பவர் நம்பர் கூட அதோட பவர் நம்பர் வந்து 2 ஓகேங்களா. ஸோ ஏ போர்டு 378 இல்லை அப்படின்னா நமக்கு ஒரு வேளை 738 238 ஓகேங்களா. ஸோ இதோட பவர் நம்பரும் வந்து நாளைக்கு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நமக்கு முன்னாடி நாள் கொடுத்ததுல வந்து அழகாக வந்து 013 அப்படின்னு சொல்லி, ஏன்னா 658ன்னு கொடுத்துருந்தோம், அதோட பவர் நம்பர் ஃபுல் டாப் பவர் நம்பர் தான் வந்து 013 அப்படின்னு சொல்லி கேமில் வந்து அடிச்சிருப்பான். ஸோ அதே மாதிரி நாளைக்கு இந்த பேட்டர்னில் அவன் எடுக்கிறான் அப்படின்னா ஸோ ஷியோராக வந்து இந்த நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 38 அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 78 ஓகேங்களா. ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 38 அப்படி இல்லைன்னா ஒரு 48 ஓகேங்களா. 38 ஒரு 78 ஓகேங்களா. ஸோ பிசி போர்டில் நாளைக்கு ஒரு 38 ஒரு 78க்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. இல்லை இந்த பேட்டர்னில் உங்களுக்கு வேறு எதாவது நம்பர் வருது, இல்லை இதோட பவர் நம்பரை ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இந்த 2 பேட்டர்னில் நமக்கு போன வாரமும் சரி இந்த வாரமும் சரி நேற்றுமே வந்து நமக்கு கரெக்டாக அந்த கெஸ்ஸிங்கில் வந்து நம்ம போன வாரத்துலேருந்து தான் வந்து நம்பரை வந்து அடிச்சிருக்கான். ஸோ இந்த பேட்டர்ன் படி ஒரு 4 வாரமாகவே இந்த பேட்டர்ன் தான் அவன் ஃபாலோ பண்ணியிருக்கான். ஸோ நமக்கு நாளைக்கு கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த நம்பரை வந்து இதை தவிர்த்து வேறு ஏதாவது பேட்டர்ன் எடுப்பானா அப்படின்னா கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா இந்த பேட்டர்ன் கரெக்டாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த நம்பரை வந்து கெஸ்ஸிங்கில் வந்து கொடுக்குறேன். பிசி வந்து ஒரு 38 இல்லைனா வந்து ஒரு 78 அப்படின்னா வந்து உங்களுக்கு 378 38 அப்படின்னா 738 அப்படின்றது வந்து ஒரு 2 நம்பரை வந்து உங்களுக்கு நாளைக்கு கெஸ்ஸிங்கில் வந்து கொடுக்குறேன். இந்த பேட்டர்ன் வச்சு உங்களுக்கு வேறு ஏதாவது கெஸ்ஸிங் வருது அப்படின்னா நீங்கள் அந்த நம்பரும் ட்ரை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கேசிங். நன்றி, வணக்கம்.